உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு ஞாயிறு கல்லறை கலங்கரையாக்கட்டும். வரலாறே, வாரவஞ்சம் செய்கிறாயா? இதுவரை உலகத்தில் எண்ண முடியாத அளவுக்கு எண்ணற்ற மனிதர்கள் பிறந்திருந்தாலும் ஒரு சிலரின் பெயர்களை மட்டும் உன் இதயத்தில் பதிவு செய்திருக்கிறாய். இது உனக்கு அநியாயமாக தெரியவில்லையா என்று பலமுறை என்னுடைய நெஞ்சம் குமுறியது உண்டு. சில சமயங்கள் ஆதங்கப்பட்டதும் உண்டு. வரலாறு அநியாயம் செய்யவில்லை, நான் தான் அநியாயமாக அவசர கொடுக்கையாக ஆதங்கப்படுகிறேன் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை உலகிற்கு மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் ஐன்ஸ்டைன், எடிசன், காந்தி போன்ற ஒரு சிலரின் பெயர்களை தவிர மற்ற மில்லியன் கணக்கான மக்களை பற்றிய தகவலே இல்லை. ஏன்? எல்லோரும் பிறந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் வாழ்ந்தார்களா? வாழும்போது சாதனை படைத்தார்களா? உலக அறையில் சில காலம் வாழ்ந்தாலும் நாம் நிரந்தரமாக தங்கி வாழப்போவது கல்லறையில் தான் என்பது எல்லோர் மனதிலும் கருக்கொண்ட விஷயம். எல்லோரும் கல்லறையில் சிறைப்படுகிறோம். ஆனால் வாழும்போது தனக்கென்று ஒரு முத்திரையை இந்த உலகில் பதித்தவர்களில் வாழ்க்கை கல்லறையின் சிறை கம்பிகளை தகத்தெறிந்து கலங்கரையாக ஒளி வீசுகிறது. பலரும் அந்த கலங்கரை வெளிச்சத்தால் பயன் பெறுகிறார்கள். எதையும் சாதிக்காமலே செத்து போனவர்கள் இந்த உலகில் வந்து போனதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நெஞ்சை நிமித்தி கொண்டு வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவர்களுக்கு வரலாறு ஒரு இடம் ஒதுக்கி அவர்களின் சாதனைகளை பதிவு செய்து வருகிறது. எட்மண்ட் ஹிலரி மற்றும் டென்சிங் நார்கே என்ற இவரை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பள்ளி குழந்தைகளிடம் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர்கள் யார் என்று கேட்டால் உடனே இந்த இருவரின் பெயரையும் கூறிவிடுவார்கள். எட்மண்ட் ஹிலரி நியூசிலாந்து நாட்டுக்காரர், நார்கே நேபாளத்தை சார்ந்தவர். இருவரும் பல சரிவுகளை கடந்து சிகரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அடுத்தடுத்து பல தடைகள் குறுக்கிட்டன. குறிக்கோளை கைவிட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு எழுந்தது உண்டு. ஆனால் அந்த 2 லட்சியவாதிகளும் தொடர்ந்து போராட முடிவெடுத்தார்கள். மோசமான வானிலை, பனிப்புயல், நகரும் பனிப்பாறைகள், வழுக்கும் தரை, இவை அனைத்தையும் அவர்களிடம் தோல்வியுற்றன. சிகரத்தை சென்று சேர்வதற்கு முந்தைய நாளில் அவர்கள் ஏறக்குறைய உறைந்து போயிருந்தார்கள். களைப்போடும் பசியோடும் ஒரு பனி சிகரத்தின் மீது ஒட்டி கொண்டிருந்தார்கள். கீழே பார்த்தால் வழுக்கலான பனி பள்ளத்தாக்கு. ஆனாலும் அவர்கள் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் எவரெஸ்ட் சிகரம் தொடப்பட்டது. மலை ஏறுவது ஒரு பாரம்பரியம். அதற்கென்று ஒரு மக்கள் கூட்டமே உண்டு. எத்தனையோ திறமையான மலையற்ற வீரர்கள் சாதிக்க முடியாததை இந்த இருவரும் சாதித்தார்கள். இவர்களின் பெயர்களும் சாதனையும் வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்தால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களின் உடல் கல்லறையில் அடக்கப்பட்டிருந்தாலும் அவர்களின் சாதனை கலங்கரை விளக்காக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். உலகம் இருக்கும் வரை எவரெஸ்ட் சிகரம் இருக்கும். எவரெஸ்ட் சிகரம் இருக்கும் வரை எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நார்கேயும் செய்த சாதனையும் பேசப்படும்.
இயேசு அவருக்கென்று சிலுவையை முத்திரையாக பதித்து சென்றதால் இன்று கலங்கரையாக ஒளி வீசுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தாலும் இன்னும் அவரின் வாழ்க்கை பலரை திசை மாற்றுகிறது. உள்ளத்தையும் உணர்வையும் சீண்டி எழுப்பும் தத்துவத்தை தந்துவிட்டு போனதால் சாக்ரட்டிஸ் இன்றும் அவரின் தத்துவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரின் உடலை கரையான்கள் அரித்து விட்டாலும் அவரின் தத்துவங்கள் பலரின் மனங்களை இன்று வரை அரித்து கொண்டே இருக்கிறது. புத்தர் போதிமர ஞானத்தை இந்த உலகுக்கு விட்டு சென்றதால் இன்றும் பலருக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அவரின் உடல் புதைக்கப்பட்டாலும் அவரின் போதனையில் கலங்கரையாக ஒளி வீசுகிறார். மழை பொழிந்தவுடன் மறித்து போகும் மேகமானது பூமியை விளைய செய்து தானியங்களாக மீண்டும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. முழுவதும் உருகி ஒன்றுமில்லாமல் போகும் மெழுகுவர்த்தி மறித்த பின்பும் அது தியாக சுடரால் ஒளி வீசுகிறது. குப்பை உரமாகி உயிர் வாழ்கிறது. இப்படியாக கல்லறைக்கு பின்பும் கலங்கரையாக வீசலாம் என்ற இயற்கையை புரிந்து வைத்திருக்கிறது. உலகில் உதயமாகும் ஒவ்வொன்றின் பிறப்பிலும் ஒரு இரகசியம் புதைந்து கிடக்கிறது. ஒரு சரித்திரம் ஒளிந்து கிடக்கிறது. பிறந்த அனைவருமே சரித்திர நாயகர்கள்தான். ஆனால் யாரெல்லாம் அவர்களின் பிறப்பின் இரகசியத்தை வாழ்க்கையில் பிரதிபலித்தார்களோ அவர்களின் வாழ்க்கை மட்டுமே கல்லறையில் அடைபடாமல் கலங்கரையாக ஒளி வீசும். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பணக்கார மனிதர் பணம் சேர்ப்பதில் நிம்மதியை பறிகொடுத்தார். பணம் பணம் என்று அல்லும் பகலும் பணத்தையே குவிப்பதிலேயே செலவிட்டார். பணத்தை பாதுகாக்க தூக்கத்தை தியாகம் செய்தார். அவர் யாருக்கும் மனம் வந்து ஒரு பைசா கூட உதவி செய்ததில்லை. மனைவி மக்களை விட பணத்தை 10 மடங்கு நேசித்தார். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அறவே இல்லாமல் வாழ்ந்தார். இருந்த பணத்திலாவது ஒரு சில நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். அதையும் செய்வதற்கு அவருடைய இதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. உண்மையை சொன்னால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் கோழையாய் வாழ்ந்தார். கடைசியில் கண்களை மூடிய போது ஆயிரக்கணக்கானோர் கூடி அழுதனர். சிலர் அவருக்காக கொஞ்ச நேரம் அனுதாபம் காட்டிவிட்டு கலைந்து சென்றார்கள். அவரின் உறவினர்கள் கடமைக்காக சில கண்ணீர் துளிகளை சிந்தவிட்டு கலைந்து போனார்கள். அவரின் நண்பர்கள் அவரின் உடலை பார்க்க கூட வரவில்லை. அவர் மனைவியும் பிள்ளைகளும் 2 வாரங்கள் சோகத்தில் இருந்தார்கள். பின்பு அவர்களும் அவரை மறந்துவிட்டார்கள். இன்று அவரை நினைப்பதற்கு யாரும் இல்லை. அவர் இந்த உலகில் வாழ்வதற்கு ஆதாரமும் இல்லை. கல்லறைக்கு பின் அவருடைய வாழ்வு கலங்கரையாக ஒளி வீசவில்லை. கல்லறையே முற்றுப்புள்ளியாய் போனது. இது வாழ்க்கையா? நமக்கென்று ஒரு முத்திரை இல்லாமல் செத்து போவதற்கா இந்த பூமியில் வாழ்கிறோம்? எதையும் சாதிக்க தேவை இல்லை என்றால் பிறந்த அடுத்த நிமிடமே செத்து விடலாமே. இந்த பூமியில் நாம் வாடகைக்கு வந்திருக்கிறோம். வீட்டை காலி செய்து போகும்போது சரியாக கணக்கு பார்த்து வாடகையை கொடுத்து விட வேண்டும். வாடகையாக பணத்தை கொடுக்க தேவையில்லை, நிலபுலன்களை கொடுக்க தேவையில்லை. நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அரங்கேற்றிய சாதனைகளை வாடகையாக கொடுத்து செல்வோம். நம்முடைய நினைவு சின்னங்களாக அவற்றை வரலாறு பாதுகாப்பாக வைத்து கொள்ளும். நாம் வாழப்போவது மிகவும் குறுகிய காலமே. ஏதாவது ஒன்றை சாதித்துவிட்டு நிம்மதியாக உலகுக்கு பிரியாவிடை கொடுப்பது சிறந்தது. மனிதனாய் பிறந்தால் வாழ வேண்டும். காயங்களை கவனிக்காமல் போராட வேண்டும்.
கால்களை காந்தமாக்கி முட்களில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கென்று ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும். அப்போது நீ வாழ்வதற்கு அர்த்தம் கிடைக்கும். கல்லறைக்கு பின் உனக்கு ஒரு மறுபிறப்பு கிடைக்கும். உன் கல்லறை கலங்கரையாக ஒளி வீசும். கடவுள் நாம் முத்திரைகளை பதிக்க விரும்புகிறார். பதிப்போம். ஆண்டவர் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.